ஏசப்பாவின் பிள்ளைகள் சத்தியத்திற்கு பயந்துதான் வாழணும். அப்போ என்னிடத்துல வல்லமை உண்டுன்னு நீ நம்பினால் ஏன் இந்த காரியத்தை நீ செய்யணும்? ஏன் இந்த மாதிரி வழிபாடுகளுக்குள்ள போகணும்? ஏன் இந்த காரியத்துல நீ சிக்கணும்? நான் தான் வல்லமையான தெய்வம் ஆச்சே, என்னை என்று வேறு தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம்னு சொன்னேன்னு 10 கட்டளையில முதல் கட்டளைன்னு நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன்னு, வானத்திலும் பூமியிலும் யாதொரு சொரூபமோ விக்கிரகத்தை என்ன செய்யக்கூடாது, வழிபடக்கூடாதுன்னு சொன்னேன்னு, நீ ஒரு கொடி மேலே ஏறணும்னா ஒரு படி கீழே இறங்கி முத்தம் போடுறியே. இது பைபிள்ல சொல்லப்படுதா? இந்த பைபிள்ல சொல்லப்படுதா விக்கிரக ஆராதனை? இயேசுநாதருடைய உருவம் என்று சொல்லி அந்த உருவத்திற்கு நீ ஒரு ஸ்தோத்திரம் பண்ணாலும், அந்த உருவத்தின் இடத்துல போய் ஜெபம் பண்ணினாலும், அதற்கு கேண்டலையோ மாலையோ அணிவித்தாலும் அது உருவ வழிபாடு, விக்கிரக ஆராதனை, தேவனுக்கு பிரியமில்லாதது. விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர், திருடர் எல்லாருமே 2ஆம் மரணமாக கந்தகமும் அக்னியும் எரிகிற அக்னி கடலில தள்ளப்படுவார்கள். ரெவல்யூஷன்ல இருக்கு, பரிசுத்தமான வேதாகமத்தில் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப விக்கிரக ஆராதனை கூடாது. அப்ப தேவனை விசுவாசிக்கணும், முற்றிலுமா விசுவாசிக்கணும். நான் இயேசுநாதரை விசுவாசிக்கிறேன்.